ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தமிழ் சீரியலில் எத்தனையோ பேரும் ஆன் ஸ்க்ரீனில் செம்மையாக லவ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஸ்மால் ஸ்க்ரீனையும் தாண்டி நிஜ வாழ்க்கையிலையும் அவங்களோட லவ் கெமிஸ்ட்ரியெல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகி மேரேஜும் ஆகி பார்த்துருந்துருப்போம். அதில் ஒரு சில லவ்வபிள் கியூட் பேரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பேரும் பாருங்கள், அதில் எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சித்து அண்ட் ஸ்ரேயா அச்சன். இவங்க ரெண்டு பேருமே கலர்ஸ் தமிழில் திருமணம் அப்படிங்கிற சீரியல் மூலயமாவே பாப்புலர் ஆனாங்க. சந்தோஷ் அண்ட் ஜனனி அப்படிங்கிற ரோல் மூலயமாவே பாப்புலர் ஆகி டெய்லி ஷூட்டில் லவ்வும் ஒர்க் அவுட் ஆகி 2021 போல் இவங்க மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. பிரிட்டோ மனோ சந்தியா இவங்க ரெண்டு பேருமே ராஜா ராணி 2 சீரியலை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி லவ்வும் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பார்க்க போகிற பேரை ரொம்பவே பாப்புலரான ஒரு பேர். ஏன்னா பாப்பு பப்பு அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே கொஞ்சம் பேசிட்டு இருக்கிற ஆலியா மானசா அண்ட் சஞ்சய். இவங்க விஜய் டிவி ராஜாராணி சீரியல் மூலமாவே சின்னையா அப்படின்னு சொல்லி பாப்புலர் ஆனாங்க. ஆனால் இவங்க மேரேஜுக்கு பல எதிர்ப்புகள் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற பேரோ இவங்களும் விஜய் டிவி பகல் நிலவு அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் பாப்புலர் ஆனாங்க. சைது அன்வர் அண்ட் சமீரா. இப்போதைக்கு அன்வர் அண்ட் சமீரா யூடியூப்ல ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க. சீரியல் நடிக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து பார்க்க போகிற பேரோ சன் டிவி சீரியல் மூலயமாவே பாப்புலரான கிருஷ்ணா சக்திவேல் அண்ட் சாயா சிங். இவங்க ரெண்டு பேரும் கூட ரன் அப்படிங்கிற சீரியல் மூலயமாவே பாப்புலர் ஆனாங்க. அடுத்து ரேஷ்மா ராயா அண்ட் மதன். இவங்க ரெண்டு பேருமே பூவை பூச்சடவா சீரியலில் லவ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய சீரியலில் ஒன்றாவே நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பேருங்க. ஏன்னா சரவண மீனாட்சி சீரியலில் இவங்க நடிக்கிறத பார்த்து இவங்க பேராகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸும் ரொம்பவே ஆசைப்பட்டதுனாலே அவசரமாக திருப்பதியில் போய் ரகசியமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ரீஜா. அடுத்து பிரவீன் அண்ட் ஐஸ்வர்யா. இவங்க ரெண்டு பேருமே ராஜாராணி சீரியலில் வந்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ்லையும் ஒன்றா சேர்ந்து வந்திருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மைனா அண்ட் யோகேஸ்வரன். இவங்க ரெண்டு பேருமே பார்க்க க்யூட்டாகவே இருக்காங்க. இப்போ வரைக்குமே யூடியூப்ல ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய குட்டி குட்டி ஷோஸ்லையும் வந்திருந்திருக்காங்க. அடுத்து சீரியல் ஆக்டர் தீபா அண்ட் நேத்ரன். இவங்க ரெண்டு பேருமே இப்போ நிறைய அப்பா அம்மா ரோலில் நடிச்சிட்டு இருந்தாலும் அந்த காலத்தில் ஒன்றா சேர்ந்து நடித்ததுனால தான் லவ்வே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இவங்க சன் டிவி சீரியல் மூலமாகவே பாப்புலரான ஸ்ரீரஞ்சனி அண்ட் விஜய் இப்போ வரைக்குமே சேர்ந்து நிறைய சீரியல் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற பேர் இவங்க சீரியலில் ஒன்றும் நடிக்கல, ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ரீகுமார் அண்ட் நம்ம காதம்பரி. அடுத்து பார்க்க போகிற பேரோ காமெடியில் செம்மையாக கலக்கிட்டு இருந்த கணேஷ் அண்ட் ஆர்த்தி. இவங்க ரெண்டு பேருமே நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்ததுனாலே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாட மலையாட ஷோலையும் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2K கிட்ஸ்க்கு ரொம்பவே பாப்புலரான ஒரு பேர் அப்படின்னா ராஜவிட்ரி பிரபு அண்ட் தீபிகா. அடுத்து அமித் பார்கவ் அண்ட் ஸ்ரீரஞ்சனி. இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணும்போது நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பார்க்க போகிற பேரோ சிந்துஜா அண்ட் ஷாம் கணேஷ். இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்துருந்ததுனாலே ரொம்பவே க்யூட்டாக மெச்சூரிட்டியாக இருக்காங்க. டான்ஸ் மூலமாகவே பாப்புலரான மைக்கேல் அண்ட் வனிதா. இவங்க ரெண்டு பேருமே எப்போ பேர் ஆனாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் இவங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜோடி ஷோ மூலமாகவே பாப்புலரான டிங்கு அண்ட் கவிதா. கலர்ஸ் தமிழ் சீரியல் மூலமாகவே பாப்புலர் ஆகி இப்போ சன் டிவியில் நடிச்சிட்டு இருந்த அமல் அஜித் அண்ட் பவித்ரா. தமிழ் சீரியல் மூலமாகவே பாப்புலரான நந்தா அண்ட் சாந்தனி. இவங்க ரெண்டு பேருமே அப்பப்போ பேரப் இருந்தாலும் தனித்தனியாக செம்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ செல்லம்மா சீரியல் நடிச்சிட்டு இருக்கிற ஆரவ் அண்ட் திவ்யா. இப்போ பிரிஞ்சுட்டாலும் அந்த காலத்தில் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. சம்யுதா அண்ட் விஷ்ணுகாந்த். இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாலும் அப்போ லவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஆனால் சீக்கிரமாகவே இவங்களோட முறிவு ஆயிடுச்சு. இந்த பேரும் கடைசியில் டைவர்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. தினேஷ் அண்ட் ரக்ஷிதா. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இவரை தெரியாமல் இருந்திருக்காது. வடவா கோபி அண்ட் ஹரிதா.
அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப க்யூட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிற தேவதர்ஷினி அண்ட் சேட்டன். சன் மியூசிக் மூலயமாவே பாப்புலரான பிரஜின் அண்ட் சாண்ட்ரா. நான் தான் தளபதி விஜயோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்கிற சஞ்சீவ் அண்ட் பிரீத்தி. ராஜ்கமல் அண்ட் திவ்யா இப்போ வரைக்குமே நாங்கள் ஒன்றா தான் சேர்ந்து ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காகவே இருந்துகிட்ருக்காங்க. ஜி தமிழ் செம்பருத்தி சீரியல் மூலமாகவே பாப்புலரான சாப்னா அண்ட் ஆரியன். காதலிக்க நேரமில்லை சீரியலில் வந்து சந்திரா லக்ஷ்மன் ஒரு மலையாள சீரியல் ஆக்டரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விக்னேஷ் ஹரிப்ரியா இவங்க 2 பேருமே விஜய் டிவி சீரியல் மூலயமாவே பாப்புலர் ஆகி அதுக்கப்புறம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் இவங்க இப்போ 2 பேருமே பிரிஞ்சிருந்திருக்காங்க. சன் மியூசிக் மூலமாகவே பாப்புலரான முரளி அண்ட் நிஷா. நம்ம சீரியலை பார்த்து ரசித்த பல பேர் உண்மையிலேயே மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்த எந்த பேர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது போல் பல இன்ஃபர்மேஷனோட தெரிஞ்சுக்கணும். அந்த சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.